வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸில் ட்வின் S3 அப்படிங்கிற ப்ராடக்ட்டை 600 பக்கத்தில் நான் வாங்கி முன்னே வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வாங்கின ரீசன் என்னென்னா அண்டர் 1000 இருக்கக்கூடிய TWSல ஏதாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தேடும்போது தான் இதுவும் ஒரு அற்புதமான TWS தான் கிடச்சிது. அதுவும் முக்கியமாக ஆடியோ குவாலிட்டிக்கு. அண்ட் அதே சமயம் தான் நம்ம வந்து போக்கோ பட்ஸ் X1 இந்த மாதிரியான ப்ராடக்ட்டையும் இப்போ கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது அண்டர் 1000 என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது தான் அது கிடச்சிது. இப்போது சும்மா நான் செக் பண்ணி பார்த்தேங்க, சரி இன்னும் கூட அந்த S3 இருக்கா இல்லையா ஸ்டாக் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் பார்த்தா S13 அப்படின்னு ஒன்று மாட்டிச்சு. என்னடா இது ட்வின் S13 போட்டிருக்காங்க, அப்படியே அதே மாதிரி ஐடென்டிக்கல் டிசைன்லாம் இருக்குது. சரி அப்போ என்ன தான் மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டச்சு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்குது, லைட்டு, ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த மாதிரி. சரி வேறு ஏதாவது மாறி இருக்குமா, ஸோ அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. அதனால் ஜெப்டோவில் தாங்க ஆர்டர் பண்ணேன். ஜெப்டோவில் வந்து 484 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடச்சதுன்னு வைங்களேன். ப்ளூ கலர்னா 484 அந்த மாதிரியான ப்ரைஸ் கிடச்சிது. இதுவே பிளாக் போகிறதா இருந்தால் 570 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு பார்க்க முடிஞ்சது. அமேசான்லேயும் 570 580 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுது. அஃபிஷியல் சைட்டில் செக் பண்ணுறேன். சரி அவங்க என்ன ப்ரைஸ்க்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தா 849 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வைத்தாங்க. அங்கே ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் க்ரீன் இருந்ததுங்க. அந்த க்ரீன் வந்து நம்ம ரியல்மியில் T200 ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்ல கிளிப்பச்சைன்னு கூட சொல்லக்கூடாது, நல்லா அடிக்குது, பளிச்சுன்னு அடிக்குது. ஸோ அந்த மாதிரி க்ரீன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான கலர் வேணும்னாலும் நீங்கள் எல்லாத்துலையும் செக் பண்ணுங்கள். இப்போ அமேசானில் ஸ்டாக் இருந்தது 700 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி வேறு ஏதாவது ஆஃபர், கார்டு ஆஃபர் அதெல்லாம் அவைல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். செக் பண்ணி உங்களுக்கு கலர் முக்கியம்னு நினச்சா. ஸோ மற்றபடி நான் அதை வாங்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் போட்ரானிக்ஸ் வந்து ஏதாவது அப்கிரேட் ஆயிருக்கா இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் க்யூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. சரி இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் ஹார்மோனிக்ஸ் ட்வின்ஸ் S13 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்மார்ட் TWS இயர்பட்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து மியூசிக் மோடு, கேம் மோடு, LED லைட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் ஒன்றும் இல்லை. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்குன்னு போட்டிருக்காங்க. 8mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24 hours ப்ளே டைம், அதை இன்க்ளூசிவ் ஆஃப் கேஸ் அண்ட் பட்ஸ். Type-C ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. கிளியர் கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களோட சைடில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது 10mm டைனமிக் டிரைவர்னு இருந்தது, 8mm இருந்தது. நம்மளை இப்படி தான் குழப்புவாங்க. கீழே போட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்கு. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1999 ரூபாய்க்கு இருக்குங்க. சரியா, இதோட MRP. ஆனால் விற்கிறது 849 அஃபிஷியல் வெப்சைட்டில். அண்ட் உங்களுக்கு 500 ரூபாய் கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வாங்கினது அப்படி தான். ஸோ இப்போ என்னென்னா இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதோட மாடல் ஐடி இருக்கு இல்லையா, POR2226 அப்படிங்கிறது வந்து இந்த ட்வின்ஸ் S13 ப்ளூ கலர் அப்படிங்கிறது கரெக்டாக உங்களோட வெப்சைட்டில் காட்டிடுது. அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இங்கே பேக்கில் வந்து QR இருக்குது, ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி QR கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டிக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதை நான் ஓப்பன் பண்ணேன்னு வைங்களேன். ஓப்பன் பண்ணால் போட்ரானிக்ஸ், ஏன்னா நான் பட்ஸை வெளில எடுத்துட்டேன், அதனால் பையன் வந்து உள்ளே அமுங்கிட்டேன். சரி மேலே வந்து ஒரு அட்டை இருக்குங்க, அட்டாச்சாகவே இருக்குது. ஸோ அது கீழே TWS இருந்தது, அதை சுற்றி ஃபோம் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து போட்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே பாருங்கள், இந்த QR ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு எப்படியா இருந்தாலும் எந்த பிளாட்ஃபார்மில் இகாம்ஸில் வாங்கியிருந்தாலும் PDF பில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்லோட் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது டன், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு Type-A to C கேபிள் இருக்குங்க. Type-A to C கேபிள், எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸு, அதாவது 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸு உங்களுக்கு லார்ஜ் அண்டு ஸ்மால் அது இருக்குது ஜிப்லாக் கவரில். அப்புறம் யூசர் மேனுவலுங்க. சார்ஜிங் டைம் 2 hours போட்டிருக்காங்க. A2DP அதெல்லாம் இருந்து தான் ஆகணும். ஸோ அது ஓகே. மற்றபடி பேட்ரி கெப்பாசிட்டி இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பார்த்தேன். அவங்க வெப்சைட்லேயும் அதை பற்றிலாம் ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லைங்க. ஓகே, 500 ரூபாய்க்கு இந்த TWS எப்படி இருந்தது, அதுதான் நமக்கு வந்து இப்போது பெரிய ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, கேஸ்குள்ளேயே ப்ளேஸ் பண்ணிடுறேன். எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால இந்த ஷெல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். கீழே வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் தான். இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு கேலக்ஸி பட்ஸு, பழைய கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிசைன் பார்க்குற மாதிரியே அந்த பாட்டம்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் டாப்பில் வந்து அழகாக இருக்குது. அந்த சார்ஜிங் இண்டிகேஷனாக இருக்கட்டும், கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இருக்கட்டும். ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஒயிட் கலரில் லைட் எரியுதுங்க. குட்டி LED, ஒரு பாயிண்டட் LED இருக்குது, அது வந்து ஒயிட்டாக எரியுது, ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்டேட்டஸ். அண்ட் ரியரில் வந்து மாடல் நேம் ஹார்மோனிக் S20 மேக் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி தான். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் லோகோவோட டெக்ஸ்ட் இருக்குது. பேக்கில் ஒன்றும் இல்லை, கிளியராக இருக்குது. ஹிஞ்சு ஓகே. அண்டு உங்களுக்கு Type-C போர்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஹிஞ்சு கீழே. இது ஆக்சுவலாக விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் நினச்சேன். பரவாயில்லையே, இவ்வளோ ஷேக்காகவும் இவ்வளோனா யாரும் ஒன்றும் அப்படிலாம் போட்டு இதை ஆட்டிலாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ பரவாயில்ல, மேக்னெட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது, ஹோல்டு பண்ணுற அளவுக்கு இருக்குது. போகப்பின் சார்ஜிங்கோட அந்த பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக போய் உட்காந்து ஒட்டிக்குது. ஸோ ரைட்டா. ஸோ வெளில எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஃபாஸ்ட் பேர்லாம் கிடையாது. வெளில எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கு போகும். என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவலாக பட்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா அதுங்களுக்குள்ளே பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்வின்
S13, அதை ட்வின்ஸ் S13 அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோனில் காட்டும். நான் ஃப்ளிப் 6 தான் பேர் பண்ணி வச்சுருக்கேன். கேட்குறதுக்கு பாட்டு கேட்குறதுக்குலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆப் சப்போர்ட்லாம் கிடையாதுங்க, ஆனால் ஆப் சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ சிங்கிள் டேப்பு ப்ளே பாஸ்க்கு பக்காவாக வேலை செய்யுது, அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ப்ளே பாஸ் இப்போ பாஸ் பண்ணிட்டேன், அடுத்து ப்ளே. டபுள் டேப்பு 1 2. ஓகே, இதில் வந்து ப்ரீவியஸ் ட்ராக்கா, லெஃப்ட் சைடில் 1 2. நெக்ஸ்ட் ட்ராக்கு ட்ரிபிள் டேப் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3. கேமிங் மோடுக்குள்ளே போயிடுச்சு. 1 2 3. மியூசிக் மோடுக்கு வந்துருச்சு. லாங் ப்ரெஸ்ஸு. ஐயோ பவர் ஆஃப் பண்ணிட்டேங்க. பக்காங்க, சீம்லெஸ்ஸாக இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் வைக்கணும்னுங்க, எதுவும் ஆகலை. லாங் ப்ரெஸ்க்கு ஓகே, ஒரு பீப் சவுண்ட் மாதிரி வந்துச்சுங்க. பிக்ஸ்பி எட்டி பார்க்குது போல். திரும்ப நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஒரு பீப் சவுண்ட் வருது. அப்போ நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த பீப் சவுண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். பட் சென்சிட்டிவிட்டி சூப்பருங்க. இங்கே பாருங்கள், சிங்கிள் டேப், ரெஸ்யூம், டபுள் டேப். ஸோ ப்ரீவியஸ் சாங், இது நெக்ஸ்ட் சாங். ஸோ அதெல்லாம் பக்காவாக வேலை செய்யுதுங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்குது. பட்டோட பில்டு குவாலிட்டி, வியர் டிடெக்ஷன்லாம் கிடையாதுங்க. அண்ட் இந்த டிசைனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டச்சு தானே, ஆக்சிடென்டல் டச் அவ்வளோ ஈஸியாக ஆக மாட்டேங்குது. நரம்புனால இந்த ஸ்டெம் இருக்கும் இல்லையா, ஸ்டெம்லேருந்து நம்ம எடுக்கும்போது தெரியாமல் கைப்பற்றுவோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த டூப்ளிகேட் ஏர்பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் அந்த டச் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியில் எடுக்கும்போதே நம்ம தெரியாமல் தொட்டுருவோம். ப்ளே ஆகும், பாஸ் ஆகும், ப்ளே ஆகும், மாற்றி மாற்றி இருக்கும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் கூட ப்ளே பாஸ் ஆகும். இவ்வளோவையா நம்ம நார்டு பட்ஸாக இருக்கட்டும், எல்லா பட்ஸ்லேயும் அந்த சிங்கிள் டேப் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம தொடும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டெம் இருக்கக்கூடிய பட்ஸ் எல்லாத்துலேயும் ப்ளே பாஸ் ஆகும். பட் இது வந்து இதோட அமைப்பே வித்தியாசமாக இருக்கா, அதனால் அவ்வளோ ஈஸியாக ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. பட் பக்கா ஓகே. ஸோ ஃபிட்டும் நல்லாயிருக்கு. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ மியூசிக் மோடில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கேம் போவோம். ஸோ கேமிங் மோட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளால் இந்த லேட்டன்சி டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. கேமிங் மோட் ஆனில் இல்லாதப்போ லேட்டன்சி கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுங்க. ஸோ அதனால் கேமிங் மோட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேஷுவல் கேமிங்க்கெலாம் நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்லைட் அந்த லேட்டன்சி வந்து சில சமயங்களில் உங்களுக்கு கடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் குவாலிட்டிங்க. கால் குவாலிட்டி இன்டோர்ஸில் சூப்பராக இருக்குது, அவுட்டோர்லேயும் சர்ப்ரைசிங்லேயும் நல்லா இருக்குங்க. இந்த ஆடியோ கேட்டுவாங்க. போட்ரானிக்ஸோட ஹார்மோனிக் S13 ஓகே, ஹார்மோனிக் ட்வின் S13. இது வந்து ஒரு TWS. ஓகே, இந்த பிரைஸ்க்கு கால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியேடா, நான் இப்போ வெளியில சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அடிக்குது, காத்து அடிக்குது. ஆனா உள்ள இருக்கும்போது நல்லா இருந்தது. அதான் நீ சொல்றது இப்போ கூட எனக்கு வந்து நீ பேசுறது வந்து நல்லா தெளிவா கேக்குது. நாட் லெவல்ல இருக்கு. ஓ, அந்த அளவுக்கு இருக்கா? ஆஃப் கோர்ஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் அந்த அளவுக்கு இல்ல. ஓகே ஓகே, அதுல ஆமா, அதுல நாய்ஸ் ரிடக்ஷன் சூப்பரா இருக்கும். 3 மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டில் எனக்கு வந்து இந்த பிரைஸுக்கு இது வரைக்கும் நான் கேட்டது இல்ல. அந்த லீஃப் வந்து சூப்பரா இருந்தது. பட் அதுல வந்து நாய்ஸ் வந்து கொடூரமா இருந்தது. இதுல நாய்ஸ் கொடூரமா இல்ல. ஆனா இதுல லீஃப் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு காத்தடிச்சோ அதோட இப்ப அதிகமா காத்தடிச்சுக்கா. அது மாதிரி எவ்வளவோ பரவாயில்ல. எனக்கு வந்து இது நல்லா இருக்கு அப்படிங்கறது தான் வந்து சொல்லணும்னு தோணுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னு. ஏன்னா S3 கம்பேர் பண்ணும்போது S13 பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதே பட்ஜெட்டில் யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போது குட். ஸோ ஆடியோ குவாலிட்டி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த 500 மதிப்பில் 500 கூட வேணாங்க, ஒரு 700 மதிப்பில் இருக்கக்கூடிய TWS நம்ம ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஏன் 1000 ருபீஸ் அளவில் நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு மத்தியில் இது வந்து ரொம்பவே யூனிக்காக ஃபீல் ஆகுது. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். என்னை சுற்றி என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டேங்குதுங்க. அதுவும் நீங்கள் குறிப்பாக 20-30% வால்யூமில் பாட்டு கேட்டிங்கனாலே உங்கள் கதை முடிஞ்சு.
அவ்வளோ தூரம் அக்ரெசிவாக இருக்குது சரியா. அதனால் சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஹெல்மெட்குள்ளே வேறு இதை ஆப்டாக போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்மெட்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஓகே, கைப்பட்டுச்சுல, அதனால் பாட்டு ட்ரிகர் ஆகி ஃப்ளாட்டாக வச்சோன்னே அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காப்புல. சரி, அதை ஹெல்மெட்குள்ளே இது கண்டிப்பாக செட் ஆகும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா சும்மாவே நான் இந்த ரூமில் இப்போது இந்த சுச்சுவேஷனில் ஒரு 30% வால்யூம் வச்சு நான் பாட்டு கேட்கும்போதே சுற்றி இருக்கிற சத்தங்கள் எதுவுமே கேட்கல. அப்புறம் ஹெல்மெட்குள்ளெல்லாம் அது வியர் பண்ணாதீங்க, ரொம்பவே ரிஸ்க் அதிகம். பட் செட் ஆகும், அது ஆப்டாக இருக்குது, உட்காரும். அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து டிரான்ஸ்பரன்சி ஃபீலே இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். வால்யூம் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் செம கிரேசிங்க, நல்ல லவுடாக இருக்குது பட்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, 50% 60% கிட்ட போனாலே லவுடாக இருக்குது. ஃபுல் வால்யூம் வச்சிட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமாங்க, 30% அந்த மாதிரியான வால்யூம்லேயே நல்லாயிருக்கு. 30 to 40% வால்யூம் இஸ் மோர் தென் எனாஃப்ங்க. என்ன கேட்டால் அதுவே போதும். 50 to 60% தேவைன்னா நம்ம புஷ் பண்ணலாம். 100% வரைக்கும் கொண்டு போனாலும் அந்த ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, லோ குவாலிட்டி பட்ஸுங்க. ஐயோ பயங்கரமாக டிஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த மாதிரி இல்லைங்க, கிளாரிட்டி லாஸ் இருக்குது. ஆனால் அப்படியே டிஸ்டார்ட் ஆகி ரொம்ப மோசமாக அப்படியே எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே அப்படியே ஒரு மாதிரி செதஞ்சி போன மாதிரிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. பேஸ் ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க. இதில் ரொம்ப ப்ரிசைஸாகவும் ஷார்ட்டாகவும் இருந்தது, ரோல் ஆகலை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேஸ் பிடிக்கும். பட் இந்த ஒன் ப்ளஸ்லலாம் நம்ம பேஸை வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்தளவுக்குலாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ. ஓரளவுக்கு கேஷுவலான ஓகே அப்படின்னா பக்கா. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு, வோக்கல்ஸ் எல்லாமே பக்காவாக கேட்குது. ஸோ 500 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு அற்புதமான ஒரு டிடபிள்யூஎஸ். போட்ரானிக்ஸோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் நான் போட்ரானிக்ஸில் ஒரு ப்ராடக்ட்ஸும் வாங்கும்போது பிரச்சனை வந்ததில்லை. இது கூட பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்லேயே இதுலேயே வாங்கினாங்க 100 ரூபாய்க்கு டைப் C to 3.5. சரி, இது எப்படி இருக்குது இந்த டேக் பார்க்கலாம், போட்ரானிக்ஸோடது 100 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாமே தான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுவும் நான் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அஃபோர்டபுளாக கொடுக்கும்போது அதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்கறது பெரிய சேலஞ்ச். அதை வந்து ஓரளவுக்கு போட்ரானிக்ஸ் வந்து பக்கவாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா மவுஸும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் போட்ரானிக்ஸில் வாங்கின மவுஸ் எதுவுமே சாகலைங்க. இது வரைக்கும் 3 மவுஸ் வாங்கியிருக்கேன், 3 மவுஸுமே உயிரோட தான் இருக்குது. உங்ககிட்ட இது வரைக்கும் போட்ரானிக்ஸில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்து அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். போட்ரானிக்ஸ் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஜெப்ரானிக்ஸே ரொம்ப ப்ரீமியம் பிராண்ட் கிடையாது, அவனுக்கும் ஒரு சப் பிராண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது பார்க்குறதுக்கு, அந்த ப்ரைஸிங் இந்த மாதிரியான ஏரியாவில். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அரௌண்ட் 35% வால்யூம் வச்சுருக்கேன். சவுண்டு குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்ஸ் இப்போ தான் அதை எனேபிள் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். DND ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. டைனமிக்கில் சூப்பராக இருக்குது, ட்ரபிள் போஸ்ட்டில் நல்லாயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த டிரைவர் யூனிட்ஸ் வந்து எல்லா பிராண்டுமே புஷ் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் பயங்கர இம்மர்சிவான பேஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் கொண்டு போக முடியுது. பட் கண்டிப்பாக ஒன் ப்ளஸ்லையோ இல்லை ரியல்மிலையோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்தளவுக்கு டீப்பானதெல்லாம் இல்லை. ஸோ இந்த பட்டன் நீங்கள் டியூன் பண்ணுறதா இருந்தால் ஒரு டைனமிக், அதில் நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா ட்ரபிள் பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு பேஸ் வந்து நீங்கள் நார்மலாக மெயின்டைன் பண்ணி ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணி பேஸ்லேருந்து லைட்டாக அப்படியே கர்வை மேலே நோக்கி மூவ் பண்ணிங்கன்னா இதில் வந்து குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த டிரைவர் யூனிட் எப்படி திரும்ப வேலை செய்யுது, இந்த 8mm டிரைவர் யூனிட்டு மோர் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது வோக்கல்ஸ் அண்ட் ஹைஸ், அந்த மாதிரி தான் அது வேலை செய்யுது. பேஸ் வந்து அதான் சொன்னலையே ப்ரிசைஸாக அப்படி ரோல் ஆகிற மாதிரி ரொம்ப இம்மர்ஸ் ஆகி அப்படியே ஒய்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்காது பேஸு, அப்படியே சட்டிலாக. ஆனால் அது ஒரு சில சாங்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்ததுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போது நான் ஒரு சாங் கேட்டுட்ருக்கேன் இல்லையா, என்னுயிர் தோழியேன்னு சொல்லிட்டு கண்களால் கைது செய்யல, கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேஸ் வருங்க, வரும் மைல்டாக. அதெல்லாம் சூப்பராக இருக்குது இதில் கேட்குறதுக்கு. வேறு பவர் ஹவுஸ் நான் கேட்டு பார்த்தேன், எப்பயுமே ரொம்ப டீப்பாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இது வேறு லெவலுங்க. 500 ரூபாய்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில். ரீசெண்டாக நம்ம எப்படி லீஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நம்மளை, 700 to 800 ப்ரைஸில் வந்து சூப்பராக இருந்துச்சு இல்லையா, லீஃபு X334 அந்த மாடல். அந்த மாதிரி இது வந்து 500 ரூபாய்க்கு வேறு லெவல். 500 ரூபாய்க்கு வந்து டாப் நாச், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பார்க்க போனால் இன்னும் இது இவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த மாடலில் மேபி அடுத்து S23 ஒன்று வந்து அது இன்னும் மாசாக இருந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப டீப்பான பேஸ் இருக்காது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் பேஸ் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதான் பாயிண்ட்டு, பேஸ் இருக்குது ஆனால் டீப்பாகவும் ஒய்டாகவும் இருக்காது, ரைட்டா. ஆனால் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம்.
ஸோ உங்கள் நட்பு வட்டாரத்தில் யாராவது வந்து ரொம்ப பேஸ் ஃப்ரீக் இல்லாமல் எனக்கு வந்து ஜாலியாக அந்த வோக்கல்ஸு ஹைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் மச்சி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிடபிள்யூஎஸ் சொல்லேன், பட்ஜெட்டில் சொல்லேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இதை சொல்லலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், அப்போது என்ன ப்ரோ இப்போது பேஸ் பூஸ்டட் சாங்ஸ்லாம் இப்போ கேட்க முடியாதா? அப்படிலாம் இல்லை. ஆனால் அதே சமயம் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.